ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தமிழக வீரர் முத்துப்பாண்டிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நாமெல்லாம் காட்சியில் பார்க்குறோம். கிளாஸ்கோ காமன்வெல்த் பளுதூக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான 65 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி. அவரது வெற்றிக்கு ஒவ்வொரு இந்தியரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது அப்படிங்கிற தகவலையும் பிரதமர் மோடி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். முத்துப்பாண்டி அவர்களுடைய தந்தை, பயிற்சியாளர், சகோதரர் மற்றும் அவருடைய தாய் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். சார், என் பேர் முத்துப்பாண்டி, என் பையன் பேர் எம் ராஜா. இப்போ நடந்து முடிந்த காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காப்புல. மிக்க நன்றி. என் பையன் 7வது படிக்கும் போதே ஆர்வமாக இருந்தான். அதனால் அவனை இப்போ இங்கே நம்ம கோவில்பட்டி சங்கலிங்கபுரம் சிம்மு தான் இங்கே தான் இருந்து ட்ரைனிங் பண்ணால் ஆரம்பத்தில் இருந்து ட்ரைனிங் பண்ணி அதுக்கு கோச்சிங் கொடுத்தது நம்ம சொர்ணமுத்து. நேவியில் அவர் வேலை பார்த்தாரு. பக்கத்தில் அவர் சிம்மு வச்சுருந்தவர் பிச்சையா, அவர் அண்ணாச்சி தான் வேணும். அவர் 2 பேரும் தான் பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து அடுத்து மயிலாடுதுறை சாயுக்கு செலக்ட் ஆகி அங்கே போனான். அங்கே போய் நல்லா ட்ரைனிங் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வெளிநாட்டுக்கு போனதே மலேசியா தான் போனான். மலேசியா, அப்புறம் 2 மாதம் கழித்து ஜப்பான் போனான். அடுத்து 2-3 மாதம் சென்று ஆஸ்திரேலியா போனான். அப்புறம் தாய்லாந்து போனான். இப்படி பல நாடுகள் போனாப்புல. இப்போ நேற்று நடந்த காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியில் என் பையன் எம் ராஜா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கான். 2வது வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கான். அதுக்கு எனக்கு ரொம்ப மிக்க நன்றியாக இருக்குது. மிக்க நன்றி, சந்தோஷப்படுத்த மிக்க மகிழ்ச்சி. இது எல்லா மக்களுக்கும் மிக்க நன்றியாக சந்தோஷமாக தெரிவிச்சு. ராஜா முத்துப்பாண்டி என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. அவனை 13 வயசுலேருந்து நான் அறிமுகப்படுத்தினேன். நல்லா செய்து இன்னைக்கு நல்லபடியாக இன்னைக்கு ஏகப்பட்ட மெடல் எடுத்திருக்காங்க. நேஷனல்லையும் சீனியர் நேஷனல்லையும் அடுத்த வெளிநாட்டுக்கும் நிறைய மெடல் எடுத்திருக்கான். இப்போ நடந்த காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் மெடல் எடுத்திருக்கான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் சொர்ணமுத்து பாண்டியன். வணக்கம். நானும் என் தம்பியும் சிறு வயதில் கபடி தான் விளாண்டுட்டு வந்தோம். அப்போது அங்கே உள்ள ஸ்டூடெண்ட் பெரிய அண்ணா நீங்கள் ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ நாங்கள் ஜிம்முக்கு வந்தோம். இந்த மாதிரி வெயிட் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு தான் ஜிம்முக்கு வந்தோம், நுழைஞ்சோம். அப்போது வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு ஒரு கேம் அப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போது அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டு கோச்சஸ் சொர்ணமுத்து, பிச்சையா அவங்க இங்கே கோச்சாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க உடம்பை பார்த்து நீங்கள் வெயிட் லிஃப்டிங்கில் நல்லா வருவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தாய் தந்தைக்கிட்ட போய் சொன்ன உடனே அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கேம் பண்ணுறதுக்கு கோச்சஸும் என்னென்னவோ ட்ரைனிங்கோ அதெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு ஊருக்கும் கூட்டு போய் பல பதக்கங்களை வாங்கி கொடுத்துருக்குறாங்க கோச்சஸ்க்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிச்சையாவும் சொர்ணமுத்தும் அப்போ எங்கள் மச்சான் தான். இப்போது தம்பி நேற்று நடைபெற்ற காமன்வெல்த் கேம்ஸில் கிளாஸ்கோவில் 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுக்கிறாங்க. மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு எங்கள் ஊரில் ஒரு ஜிம்மோ ஒரு வசதியோ இல்லை. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வசதி செஞ்சு கொடுத்தா இன்னும் பல ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு எஸ்டிஐடி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா பல ஸ்டூடெண்ட்டுங்களும் இதே மாதிரி வருவாங்க. அது ஒரு இதாக சொல்லிக்கிறேன். பண்ணாங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து பல இன்டர்நேஷ்னல் போயிருக்கிறாங்க. ஒலிம்பிக்ஸு, ஏசியன் கேம்ஸு, இது இப்படி பல இன்டர்நேஷ்னல் போயிருக்கிறாங்க. 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் கவர்மெண்ட்டில் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு எங்கள் ஊரில் ஒரு எஸ்டிஐடி கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் பண்ணாங்கன்னா, முன்னெழுதி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். 7 படிக்கும் போதே அவன் ஆர்வமா விளையாடணும் அப்படின்னு ட்ரைனிங்கு போய் பண்ண. அந்த விளையாட்டுக்கு இங்கே செவக்கட் சங்கலிங்கபுரத்துல தான் பக்கத்துல தான் இருக்கு சிம்மு. அப்போ பையங்கெல்லாம் போறாங்கம்மா, நானும் போய் போறேம்மா. நான் 2 நாள் போனேன். எங்கடா போனேன்னா இப்படி போறேன்னா. அப்போ ட்ரைனிங் நான் பண்ணும்போது நான் இந்த மாதிரி பையங்கெல்லாம் சொல்றாங்கம்மா, அந்த அண்ணங்கள்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னா, சரி அப்போ பண்ணுப்பா, அப்படி உனக்கு விருப்பம் இருந்தால் செய்ய அப்படின்னு சொன்னோம். அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா பண்ணிக்கிட்டே நல்லா வெயிட் நல்லா செய்கிறான் அப்படின்னு ஆளுங்கெல்லாம் சொன்னாங்க. அப்போ அவனுக்கு ஊக்கமுள்ள பொருள்கள், உணவு எல்லாமே நல்லா நான்
கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு அன்னாடு கூலி வேலை தான். அவர் ரோடு மண் வேலை பார்த்தாரு. நான் காமெடியான் டிபிஎஸ்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது என்னோட வந்து ரெண்டுக்கும் செய்யறதுக்கு என்னால் முடியல. கஷ்டப்பட்டு 2 ஷிஃப்ட்னாலும் பார்த்து வேலை பார்த்து என் பிள்ளைக்கு அவன் ஆர்வப்படுதான் அந்த இதுக்கு நான் விடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு நான் அந்த உணவுப் பொருள் செஞ்சு கொடுக்க, அவனுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்க, அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு செஞ்சு அவனை கொண்டு வந்தேன். 7 படித்து 8 ஆர்சி ஸ்கூலில் 8 படித்து முடித்தான். 9க்கு மயிலாடுதுறை போயிட்டான். மயிலாடுதுறையில் போய் அங்கே ஆர்சியில் அங்கே ஹாஸ்டலில் தங்கி அங்கே 12 வரை அங்கே படித்தான். படிச்சுக்கிட்டே ட்ரைனிங் பண்ணான். சப்பான் மலேசியா ஆசிரியர் 2015 அங்கே போய் விளாண்டு ஒரிசா எல்லாம் போய் அந்த பல நாடுகள் போய் விளாண்டு வந்தான். 2018 இதே காமன்வெல்த் போட்டியில தான் விளாண்டான். அதுல விளாடுறதுல மெடல் வரல, 6வதா வந்தான். அதாவது 2022 விளாடணும்னு போகையில செலக்ஷன் ஆயிடுச்சு. அவனுக்கு கால் அடிபட்டுருச்சு, போக முடியல. 2026 இப்ப விளாண்டுருக்க அந்த வெற்றியை இப்ப பட்டிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.